இந்த மாதிரியான ஃப்ரில் வச்ச டாப்ஸ் உங்கள்ட்ட வந்து கிழிஞ்சு யூஸ் பண்ண முடியாத நிலமையில இருந்துச்சுன்னா, அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வந்து இந்த ஐடியாவில் செய்ய போகிறோம். அதுவும் நம்மளோட மாம்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே வந்து எசென்ஷியலான விஷயம். இந்த கிளாத் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல வீடியோவில், அந்த ட்ரெஸ் இல்லை, அதே மாதிரி ஒரு ஃப்ரில் வச்ச ட்ரெஸ் தான் வந்து இது. பட் வந்து அது வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக பண்ணது. அதனால் சைஸ் தெரியாமல் பண்ணிட்டாங்க, சுத்தமாக பத்தல. அது போட்டிருந்தேன், பட் அது ரொம்பவே கிளாத்தும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தனால டக்குன்னு கிழிஞ்சிடுச்சு. டைட்டாக இருந்ததுக்கு அதுக்கும். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை யூஸ் பண்ண முடியல. பட் இந்த ஃப்ரில் வந்து கிளாத் நிறையா அதனால எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் பிஃபோர் எடுத்து வச்சது தான். இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து உள்ளே வைக்கிறதுக்காக திக் கிளாத் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய பழைய கோட் வந்து ஞாபகம் வந்துச்சு. அது நல்லாவே திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். அதையுமே வந்து ஒரு சைடை மட்டும் ஹிப் வரைக்கும் இருக்குது, ஹிப்லேருந்து கீழே இருக்கும்ல அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையே 4ஆக மடித்து நான் வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ அளவு திக்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கோட்டே திக்காக தான் இருக்கும். அதே 4ஆக மடித்து நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த துணியை ஹாஃபாக கட் பண்ணி ஃப்ரில் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் கிளாத் அதை வந்து பெரிய ஃப்ரில்லாக இருந்துச்சு. ஹோல் ஃப்ரில்லை வந்து அப்படியே 2ஆக கட் பண்ணிட்டேன். அதை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு அளவு லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் டு 12 சென்டிமீட்டர் வந்து வச்சு கோட்டு கிளாத்தை வந்து மடித்து அதை வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து உள்ளே வச்சதுக்கப்புறம் சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், அந்த சைடில் ஏரியா கிடைக்கும். ஏன்னா வந்து ஸ்ப்ரில், அதாவது அந்த ரெட் கலர் கிளாத் வந்து நிறைய வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நம்ம 4 சைட்லேயுமே. அதனால் நான் வந்து அந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். என்னடா நம்ம வந்து ஸ்ப்ரில் வந்து பெருசாக இருக்குமே, கிளாத் வந்து உள்ளே வைக்கிற கிளாத் வந்து கம்மியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். திருப்பி நம்ம வந்து அந்த ஸ்ப்ரில் இருக்கு இல்லையா, அந்த இது ரெட் கலர் கிளாத்து அதை வந்து திருப்பி ஒரு 2-3 ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த கோட் கிளாத் வந்து கவர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். அந்த கிளாத் வந்து வேஸ்ட்டும் ஆகாது. அதே நேரம் நம்ம வந்து ஒயிட் கிளாத்தும் வந்து தெரியாது. அது நான் ஒயிட் கலரில் இருக்குதுன்னு யோசித்தேன், பட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து சைடு ஃபுல்லாக நான் வந்து அந்த கிளாத் தெரியாத மாரி நான் வந்து அடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக. ஒரு தையலோட எண்டுலையுமே வந்து நம்ம வந்து ரஃப் தையல் வந்து போடணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பிரியாமல் இருக்கும். இது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அது வந்து போட ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், பட் வந்து கற்றுக்கிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும். இந்த டெய்லரிங் மிஷின் இங்கே வச்சுருக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஷெல்ஃப்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா தைக்கிற திங்ஸ்லாம் அங்கே இருக்கிறனால அப்படியே ஷெல்ஃப்லாம் வந்து கச்ச கச்ச கச்சன்னு கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு அந்த கிளாத் இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்து அந்த ரெட் கலர் துணியை வந்து தைச்சிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறது மறுபடியும் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறோம் ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிளாத் நிறையா வைக்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து திக்காக துணி வந்து கிடைக்கும். இது ஓரளவு பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒயிட் கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா, டெய்லரிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராப் துணியெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் வந்து இது வந்து இவ்வளோ ஸ்டேடியாக இருக்காது, நொலன்னு இருக்கும். எனக்கு வந்து ஸ்டேடியாக தேவைப்படுச்சுன்னா அந்த கோட்டு கிளாத் வந்து ஐடியா வந்துச்சு ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். எக்ஸஸ் துணி இல்லாமல் ஃபுல்லாக நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகுது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டபுள் ட்ரிபிள் லேயர் வச்சு நம்ம வந்து டோர் மேட் கூட செய்ய ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம 4 சைடும் தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வச்சு தைச்சிட்டு மேலே வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக அந்த ஒயிட் கிளாத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த 10-12 சென்டிமீட்டருக்கு அந்த ரெட் கிளாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண உள்ளே இருக்க கிளாத் வந்து நவுரும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா. அதனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் வந்து சும்மா ரஃபாக வந்து ஜிக்ஸாக் லைன்ஸோ இல்லை வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸோ அங்கங்கே போட்டுக்கலாம். நான் வந்து ஈஸியாக ஒரே இதாக முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து யூ ஷேப்பில் அப்படியே ஜிக்ஸாக்கே வந்து கார்னர்ஸாக முடியாமல் அப்படியே யூ ஷேப்பில் வளைச்சி அடிச்சிட்டேன். இந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், த்ரெட்டும் கம்மியாக இருக்கும், ஒர்க்கும் கம்மியாக இருக்கும். பட் அந்த உங்களுக்கு திருப்ப மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அது செய்யறதுக்கு. நான் வந்து எண்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இது ரொம்ப முக்கியம் இந்த இந்த தையல் போடுறது. இது நான் போட வேணான்னு பார்த்தேன்னா தூக்கும் போதே வந்து உள்ளே லைட்டாக வந்து அந்த கிளாத் வந்து மூவ் ஆகுறது ஃபீல் ஆனிச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த கிளாத்து வெளில உள்ளது ஸ்ட்ரிங்க் ஆகலாம், இல்லை உள்ளே உள்ளது வந்து லூசன் ஆகலாம், அப்படி ஆகலாம். அதனால நான் வந்து இந்த தையல் போடுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து செக்குடு லைன்ஸ் கூட போடலாம், பட் டைம் எடுத்தால் கொஞ்சம் டிசைனாக பிரிண்ட் பண்ண மாரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது வேறு லைட் கலரில், ஒயிட் கலரில், இல்லை பிளாக் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா வந்து அந்த செக்குடு லைன்ஸ் வந்து சூப்பராக தெரியும்.
நான் வந்து ஒரே த்ரெட்லேயே வந்து அடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. சும்மா தானே அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அடிச்சிட்டேன். பட் இது வந்து ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது எனக்கு. வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நானே செஞ்சே முடிச்சிட்டேன். ஐடியா மைண்டில் இருந்துச்சு, ஆனால் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டேன். ஐடியா இல்லை அப்படின்னா வந்து யோசிச்சு செய்ய டைம் எடுக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன் அந்த ஜிக்ஸாக் லைன்ஸு எப்படி யூ ஷேப்லேயே வந்து வந்திருக்கா. அந்த வாட்ரு வந்து வரைவோம்ல வரைகிறப்ப அது மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அது ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது என்னன்னு இப்போ முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் கெஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சைடெல்லாம் துணி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு, அதனால நான் வச்சுட்டேன் அப்படியே. இன்னும்மா கெஸ் பண்ணுறீங்க? நானே வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2 யூஸஸ் வந்து இருக்குது. அது ரெண்டுமே நான் வந்து காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே கிச்சனில் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணி காட்டுறேன். என்னென்னா இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக செஞ்சுட்டேன், அதான் ஒரு பிரச்சனை. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது தூக்கிறதுக்கு. பட் அம்மாவுக்கு வந்து பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக செய்யலான்ற ஐடியாவில் இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து சூடே தெரியல. அலுமினியம் வந்து சில்வரை விட எக்ஸ்ட்ராவாக வந்து சூடு தெரியும் கையில். நான் வந்து சிங்கிளாக வச்சு தூக்கி பார்த்தேன், வெயிட்டாக டபுளாக மடித்து தூக்கி பார்த்தேன், சுத்தமாக சூடு தெரியல. இந்த ஆவி அடிக்கிறது இல்லையா, அதை மட்டும் தான் கையில் அடிச்சிச்சு. பட் அந்த ஹீட்டு ஃபீல் பண்ண முடியல. அதே நேரம் நீங்கள் வந்து சூடாக வந்து வைக்கிறீங்க டைனிங் டேபிளில், அப்படி தான் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் தான் நான் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ தான் பொங்கல் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் உடனே வந்து வச்சேன். அதில் ஒன்றுமே தெரில, நல்லாயிருக்கு. ஹீட் வந்து அவ்வளோவா அந்த கிரானைட் வந்து ஹீட் ஆகலை அவ்வளோவா. பட் ஆகுது, ரொம்பலாம் ஆகலை. டேரெக்டாக வச்சா எவ்வளோ ஆகும் அவ்வளோலாம் வந்து ஆகலை. ரியலி ஒர்த். 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வந்து 2 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.